மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து ஆய்வு வருவதால் மக்களவை தேர்தல் தேதி அறிவித்தால் மேலும் தாமதமாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலேஜில் வேற செமினார் அசைன்மெண்ட்லாம் கொடுத்து வெறுப்பேற்றுறாங்கடா. எக்ஸாம் வேற வரப்போகுதுடா. அப்படியாடா? எலெக்ஷன் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேல் சிட்டியே ஒரே அலப்புறையாக இருக்க போகுது இல்லைடா? ஆமாம், பெரிய எலெக்ஷன். ஆமாம், இந்த வாட்டி நீ யாருக்கு ஓட்டு போட போகிற? அது யாருக்கு ஓட்டா? ஓட்டே போடக்கூடாதுன்னு நீ வேறு யாருக்கு ஓட்டுன்னு கேட்குற? மச்சான், ஒரு இந்திய குடிமகனாக இருந்தால் கண்டிப்பாக ஓட்டு போட்டு தான்டா ஆகணும். அது நோட்டாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஓட்டு போட்டு தான் ஆகணும். சரிப்பா, நான் ஓட்டு போட்டால் மட்டும் எல்லாம் மாறுமா? மச்சான், எல்லாம் மாறுமாலாம் தெரியாது. கரெக்டான தலைவர் பார்த்து ஓட்டு போட்டா கண்டிப்பாக மாறும். உன்ன மாதிரி எல்லாரையும் வச்சு கரெக்டான தலைவர் ஓட்டு போட்டானா கண்டிப்பாக இங்கே மாற்றம் வரும்டா. இப்போ ஓட்டு யாருக்கு வேணால் போடு, ஆனால் ஓட்டு போட மட்டும் மறக்காது. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக இங்கே மாற்றம் வரும் வாய்ப்பு இருக்குதா. எப்போது அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துவதற்கான விரிவான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறது. நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் ஆணையர்கள் நேரில் சென்று